அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளை சுற்றி பல பேர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் பல்காக காசை போட்டுட்டு மாதம் அவங்களுக்கு தேவையான பணத்தை இன்கம்மாக வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலமாக தொடர்ந்து காசை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் போடுற அமௌண்ட்டில் ஒரு 6% அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வருஷம் எடுத்துக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இதில் பல பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க. மாட்டலை, இதில் ஒன்றும் தவறெல்லாம் பெருசாக இல்லை. தொடர்ந்து பல வீடியோக்கள் எல்லா யூடியூப் சேனல்லையும் பெஸ்ட்டு அப்ரோச் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு காசை வித்ட்ரா பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஆனால் நான் அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா என்னுடைய கண்ணுக்கு அதில் சில பிரச்சனைகள் இருப்பதாக தெரியுது. அதனால் நான் என்னுடைய பணத்தை அதே சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் தான் பண்ண போகிறேன். ஆனால் நானே பண்ண போகிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? தொடர்ந்து கேளுங்க. ஒரு ஸ்டாக்கை ஒரு வருஷம் வச்சிருந்து நீங்கள் விற்றீங்கன்னா டாக்ஸேஷன் 12.5%. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விற்றீங்க அப்படின்னா 20% டேக்ஸ் கட்டணும். இதுதான் காமன் ரூலு. இந்த ஒரு வருஷம் கழித்து நீங்கள் கட்டுறீங்க பார்த்தீங்களா 12.5%, வர்ற லாபத்துக்கு தான் 12.5%. இப்போது அந்த லாபத்தில் 1.25 lakhs 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வருஷத்துக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் லாபம் சம்பாதிச்சாதான் அந்த காசுக்கு 12.5% டேக்ஸ் கட்டணும். இப்போது இந்த ரூல் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஈக்விட்டி இண்டெக்ஸ் இடிஎஃப்க்கும் அப்ளை ஆகும், இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் நீங்கள் பண்ணுற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அப்ளை ஆகும், நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் வச்சுருந்தாலும் அப்ளை ஆகும். ஏன்னா எல்லாமே ஸ்டாக்கில் தான் முடியுது. அதனால் இந்த ரூல் சேம். இப்போது எஸ்டபிள்யூபியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பல்காக ஒரு அமௌண்ட்டை ஒரு 20 வருஷத்துக்கு போட்டுடுறீங்க. அதாவது 20 வருஷத்துக்கு லாக் பண்ணிக்கிறீங்க உங்களை, சரிங்களா? அதுதான் அர்த்தம், பல்காக கொண்டு போய் போடுறீங்க. எஸ்டபிள்யூபியிலையும் நீங்கள் மாதம் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டில் டாக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்கணுங்கிறதுக்காக போட்ட பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு வருஷமாவது நீங்கள் காத்திருந்து அடுத்த வருஷத்துலேருந்து மாதம் நீங்கள் அந்த 6% ரூல் பிரகாரம் மாதம் ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுவீங்க. அந்த வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டில் உங்களுடைய சொந்த காசையும் வித்ட்ரா பண்ணுவீங்க. அதோடு சேர்த்து அந்த எவ்வளோ யூனிட் வாங்கினீங்களோ ஒரு யூனிட்டுக்கு ஏதாவது ப்ராஃபிட் அந்த என்ஏவி மேலே ஏறி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ஏவியோடைய ப்ராஃபிட்டு 1,25,000 வரைக்கும் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு உங்களுக்கு நோ டேக்ஸு. அதுக்கப்புறமும் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டில் உங்கள் கேபிட்டல் போக 1.25 lakhs ப்ராஃபிட் போக மிச்சம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் 12.5% கட்டணும். இது யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்னா, ஆல்ரெடி டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு இந்த அப்ரோச்சில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எடுத்தால் 12.5% டேக்ஸு. அதே சமயம் நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுனால ஸ்டாக்கோடைய க்ரோத் நல்லா இருக்கும், லாங் ரனில் அதிக ரிட்டர்ன் ஸ்டாக்னால தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த நிதர்சன உண்மையினாலையும், நிதர்சன உண்மையெல்லாம் சொல்ல முடியாது, பாஸில் அது மாதிரி கொடுத்துருக்கு. நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணுன்னா ஸ்டாக்கில் தான் ரிட்டர்ன் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அப்படி பேசுகிறோம், சரிங்களா? இப்போது இந்த அப்ரோச் கரெக்டு தான். இதே அப்ரோச்சை நான் ஏன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன். எனக்கும் மாதம் ரெகுலர் இன்கம் வேணும். நான் ஒரு வருஷம் லாக் பண்ண தயார். அதே மாதிரி நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நான் தயார். ஆனால் நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் போய் ரெகுலரில் கொடுக்குற கமிஷனை விட கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லாங் ரன்னில் இண்டெக்ஸ் இடிஎஃப்பை மியூச்சுவல் ஃபண்டுனால் பீட் பண்ண முடியாது. அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற ஃபண்டானது ஒரு 5 வருஷத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு அடுத்த கட்ட காலத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா ரிஸ்க்கு. ஸோ நம்மளுடைய ரிட்டனை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே இண்டெக்ஸ் இடிஎஃப் தான்
பெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். லாங் ரன்னு, இந்த இடத்துல நம்ம லாங் ரன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா, ஆப்வியஸாக பல்காக வந்து ஒரு அமௌண்ட்டை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் 20 வருஷத்துக்கு போடுறோம். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, நான் எதுக்குங்க வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் டேரக்டரில் 1.5% 2%, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ஃபீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் எதுக்குங்க கொடுக்கணும்? தேவையே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக இண்டெக்ஸ் இடிஎஃபே வாங்கிக்குவேன். அதுலேயுமே நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸையும் வாங்குவேன். அதாவது என்னென்னா, அந்த பல்க் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த பல்க் அமௌண்ட்டை பிரித்து ஒரு போர்ஷனை நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இடிஎஃப், ஒரு போர்ஷனை நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இடிஎஃப், ஒரு போர்ஷனை எனக்கு பிடிச்ச தீமேட்டிக், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் பீஸு, ஐடி பீஸு, அதாவது ஐடி இண்டெக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபார்மா இண்டெக்ஸு, இது மாதிரி பிடிச்ச இண்டெக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவேன். அது மட்டும் சரி, இதை வச்சுக்கலாம் சரிங்களா. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பேசுகிறோம், நிறையா ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸோடைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம். நம்ம ஒரு போர்ஷனை டைரெக்டாக ஸ்டாக்கு வாங்குறதுக்கும், நல்ல நல்ல ஸ்டாக்ஸு, வேல்யூவேஷன் கம்மியாக இருக்க ஸ்டாக்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, நாட்கோ ஃபார்மா, இல்லை வந்து அப்படின்னா வந்து கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸு நமக்கு தெரிஞ்சு வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டாக்ஸில் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு போர்ஷனை நான் அலோகேட் பண்ணுவேன். இப்போது எனக்கு என்ன வேணும், ரெகுலராக வருமானம் வேணும். இப்போ நான் வாங்கிட்டேன், ஒரு வருஷத்துக்கு எதையும் விற்க மாட்டேன். ஒரு வருஷம் கழித்து இந்த எந்த ஏரியா, எந்த இண்டெக்ஸ், எந்த இடிஎஃப் மேலே போயிருக்கோ அதில் இருந்து எனக்கு தேவையான மாத வருமானத்தை நான் விட்ரா பண்ணுவேன். எதுவுமே மேலே போகலையா அப்படின்னா நான் அதுலேருந்து விட்ரா பண்ணாமையே விட்டுருவேன். இல்லை எல்லாமே மேலே போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறத 2 தடவை கூட பண்ணிக்குவேன். கரெக்டுங்களா? ஏன்னா சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானு என் கண்ட்ரோலில் இருக்குது. நான் போடுற அமௌண்ட்டை நான் வந்து இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் போடுறேன், அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி. ஸோ வருஷம் கிட்டத்தட்ட 1 to 1.5% வந்து நான் சேவ் பண்ணுவேன். 20 வருஷத்துக்கு 1.5% சேவிங்ஸ்னால் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. நம்ம இன்னமும் போய் புத்திசாலித்தனமாக ஏன் இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் வந்து போடணும், அதே இண்டெக்ஸையே வந்து டைரக்ட் ஸ்டாக்காக வாங்கி வச்சு நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஸ்டாக்கை வாங்கி விற்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை இண்டெக்ஸில் வந்து ஒரு ஸ்டாக் வெளில போகும், உள்ளே வரும். ரெண்டாவது, அந்த ஸ்டாக்கை நம்ம விற்று வாங்குறப்போ நம்ம டேக்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து அந்த டைமிங்கில் வந்து நம்ம விற்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? அதனால் போனால் போகுது, ரொம்ப டூ மச்சாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 0.5% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இண்டெக்ஸ் இடிஎஃப்க்கு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். இல்லை ஸ்டாண்டர்ட் ஸ்டாக்கில் மட்டும் போடுவேன் அப்படின்னா அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. ஆனால் நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டாக்குக்கும் ஒரு போர்ஷன் அப்படி தான் நான் பிளான் பண்ணுறேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் வச்சுருக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டு கடந்த 4 வருஷமாக ஏறி இருக்குது கொரோனாக்கு அப்புறம். அதனால் நான் இப்போ போய் பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானுக்கு ஈக்விட்டியில் நான் பிளான் பண்ணலை. நான் எந்த போர்ஷனை வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்னா, உங்கள் கிட்ட பேசின இந்த இண்டெக்ஸஸ் ப்ளஸ் அந்த ஸ்டாண்டர்டாக வாங்குகிற ஸ்டாக்கில் வந்து ஒரு போர்ஷன் அலோகேட் பண்ணுவேன்னு சொன்னல, அந்த ஒரு போர்ஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நான் இப்போ வந்து சிப் பண்ணி சின்னதாக வாங்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இது கூடவே, ஏன்னா மார்க்கெட் கீழே போகலாம் இல்லை மேலே போகலாம். மேலேயே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் நமக்கு வந்து நட்டம் ஆகும். அதனால் பல்க் இன்வெஸ்டிங் பண்ணாமல் எவ்வளோ காசு நம்ம பல்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு போர்ஷனை சிப் பண்ணிகிட்டே வந்து வரப்போகிறேன். அப்படி ஏதாவது இண்டெக்ஸ் இடிஎஃப்லே. சரிங்களா? சப்போஸ் மார்க்கெட் ஒரு 20% கீழே கரெக்ட் ஆகிடுச்சு, 20% கீழே கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 20%, அதுக்கு அடுத்து ஒரு 10% கிராஷ் ஆச்சுன்னா அடுத்து ஒரு 20%, அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டே ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஒரு 8 மாதம் கழித்து இன்னும் ஒரு 10%, அதே ரேஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வருஷம்னா அந்த மாதிரி. இந்த மாதிரி நான் தொடர்ந்து மானிட்டர் பண்ணி என்னுடைய பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் லாக்இன் பீரியடுக்கு அப்புறம் அந்த 1.25 lakhs அப்படிங்கிற டாக்ஸேஷனை பிளான் பண்ணி என்னுடைய விட்ராவலை நான் மாதம் தொடங்குவேங்க. இதுதான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ்.